இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை தான் இன்றைக்கு சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கு சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம். இந்தியாவில் சமூக நீதி மற்றும் ஏற்ற தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயம் உருவாகிட இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு புத்தாண்டு தினமும் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான செய்தி என்பது, இறைவன் மறுபடியும் ஒரு புதிய ஆண்டை பரிசாக கொடுக்கிறார். நாம் நன்றியை மறந்தவர்களாக இருந்தாலும் அல்லது கொடுத்த பரிசினை தவறாக பயன்படுத்தியவர்களாக இருந்தாலும் இறைவன் புதிதாக மறுபடியும் ஒரு ஆண்டை பரிசாக கொடுக்கிறார் என்றால் அதை தகுதியோடு பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு புதிய வாழ்வை தொடங்கத்தான் இறைவன் மறுபடியும் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, அதோடு கூடிய ஒரு சிறப்பு செய்தியாக வருகிற 19ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே வாக்குரிமை உடையவர்கள் அனைவரும் தயவு செய்து எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நம்முடைய சமுதாய கடமையை நிறைவேற்ற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, மதவாதமற்ற அடிப்படைவாதமற்ற மக்களுக்கான ஜனநாயக அரசினை உருவாக்கிட நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க நீங்கள் இந்த ஒரு விரல் புரட்சியை செய்தால்தான் மாற்றம் ஏற்படும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, தவறான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு பிறகு இந்த நாட்டில் நீதியற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது, அரசியல்வாதிகள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று குறை கூறுவதை விடுத்து இப்பொழுதே உங்களுடைய சமுதாய கடனை நிறைவேற்ற நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்து நமக்கான நல்ல அரசை, நமக்கான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த பாஸ்கு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நமது ஆண்டவர் இயேசு தொடர்ந்து உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்களுக்கு தோன்றிக் கொண்டு அவர்களை ஆற்றுப்படுத்துகிற மற்றும் அவர்களை உற்சாகப்படுத்துகிற விசுவாசத்தில் திடப்படுத்துகிற செயல்களைத்தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தேகத்தின் உச்சத்தில் இருந்த அல்லது சந்தேகத்தில் குழம்பி போயிருந்த அல்லது அச்சத்தில் இருந்த திருத்தூதர்களுக்கு தோன்றுகிறார். கடைசியில் திருத்தூதர் தோமா குழப்பத்திலும் அச்சத்திலும் அல்லது சந்தேகத்திலும் இருந்த அவரை ஆட்கொண்டு அவருக்கு திருமுக தரிசனத்தை கொடுத்து அவருடைய விழாவை தொட்டு நம்பிக்கை கொள்ளும்படியாக அழைப்பு விடுத்தார். அந்த இடத்துல தான் திருத்தூதர் தோமா தன்னுடைய விசுவாச அறிக்கையை கொடுத்ததையும் நம்ம போன வாரம் நற்செய்தி வாசகத்தில் வாசித்தோம். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் தோமா ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய விழாவில் கையை வைத்து சோதித்தாரா இல்லையா என்பதை பற்றின விளக்கம் விவிலியத்தில் இல்லை. ஆனால் திருத்தூதர் தோமா உடனடியாக ஆண்டவர் முன் தாழிட்டு பணிந்து என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லுகிற அளவுக்கு விசுவாசத்தில் திடப்படுத்தப்பட்டார் என்பதை போன வார நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசித்தோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு அதே திருத்தூதர்கள் அச்சத்திலும் குழப்பத்திலும் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் அவர்கள் ஒரு தனி அறையில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவர்கள் திருமுன் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படி என்கிற அமைதியை உயிர்ப்பின் முதல் பரிசாக அவர்களுக்கு கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதருடைய நிலையை நம்ம பார்த்தோம் என்றால் அச்சத்தில் தங்களை தாங்களே பூட்டி கொண்டு குழப்பத்தில் என்ன நடக்க போகிறது என்கிற எதிர்நோக்கற்ற ஒரு சூழலில் இருந்த திருத்தூதர்களைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி அவர்களுடைய அச்சத்தை போக்கும் வண்ணமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிற முதல் செய்தியை இன்றைக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, குடும்ப சூழல்களினால் தனிப்பட்ட கவலைகளினால் இன்றைக்கு சோர்வுற்று இருக்கிற நமக்கு இறைவன் உயிர்ப்பின் செய்தியாக தருகிற முதல் செய்தி உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த நமது ஆண்டவருடைய இந்த அமைதியை பரிசாக இன்றைக்கு பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இரண்டாவது ஒரு அழகான செய்தியாக, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் உயிர்த்த பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய அதிசயங்களையோ அல்லது இயற்கைக்கு முரணான காரியங்களையோ செய்து காண்பித்து நான் உயிர்த்து விட்டேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லவில்லை.
மாறாக எளிமையாக தன்னுடைய விழாவை தொட்டு பார்க்க அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். தான் உடலோடு இருப்பதாக அவர்களை தொட்டு பார்க்க அவர்களை அனுமதிக்கிறார். அதற்கு பிறகு ஏதாவது உண்பதற்கு இங்கு இருக்கிறதா அப்படி என்று ஒரு உறவினரைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல கரிசனையோடும் பாசத்தோடும் மனித பண்புகளோடும் நமது ஆண்டவர் இன்றைக்கு திரு தூதர்களோடு பயணித்து அவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்துகிற ஒரு செயலைத்தான் இரண்டாவது செய்தியாக இறைவன் நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உயிர்ப்புக்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் தோன்றினாரோ அப்பொழுதெல்லாம் உணவு ஒரு குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உணவு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. உணவு என்பது நாம் உண்ட பிறகு நம்முடைய இரத்தமாகவும் உயிராகவும் மாறிப்போய் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்விக்கிற ஒரு காரணியாக மாறுகிறது. அதனால தான் என்னவோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு பிறகு இந்த உணவை முக்கிய குறியீடாக கொடுத்து, இந்த உணவு என்பது அன்பின் பரிமாற்றம், இந்த உணவு என்பது நம்முடைய உயிராகவும் ஆற்றலாகவும் மாறுகிறது என்பதை ஒரு குறியீடாக சொல்லி திவ்ய நற்கருணையில் அவரை நாம் உண்மையாகவே உட்கொள்கிற பொழுது நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆற்றலாகவும் அருமருந்தாகவும் நிலை வாழ்வை பெறுவதற்கான அடிப்படை காரணியாகவும் இயேசு நற்கருணையை நமக்கு குறியீடாக தருகிறார். ஆகவே இந்த உயிர்ப்பின் காலத்தில், இந்த பாஸ்கு காலத்தில் நற்கருணையை தகுதியோடு உட்கொண்டு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆற்றிடும் அருமருந்தாக அதை என்னாலும் நாம் உண்டு நிலை வாழ்வை பெற்றிட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக அன்புமிக்கவர்களே, திருத்தூதர்களுடைய வாழ்வு உயிர்ப்புக்கு முன் உயிர்ப்புக்கு பின் அப்படி என்று பார்க்கிற நேரத்தில் உயிர்ப்புக்கு முன் இருள், சந்தேகம், குழப்பம், எதிர்நோக்கற்ற ஒரு சூழ்நிலை. உயிர்ப்புக்கு பின் திருத்தூதர்கள் மூப்பர்கள் முன்னிலையில் சென்று நாங்கள் கண்களால் கண்டதையும் காதால் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்கிற வார்த்தைகளையும், அதே நேரத்தில் நாசரேத்து இயேசுவின் திருப்பெயரால் நாங்கள் இந்த அரும் பெரும் வல்ல செயல்களை செய்கிறோம் என்கிற சாட்சியத்தையும் இன்றைக்கு அவர்கள் பகிர்கிறார்கள். மூன்றாவதாக இயேசுவுக்காக இரக்கவும் துணிந்தவர்களாக திருத்தூதர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் திருத்தூதர்களைப் போல இயேசுவில் விசுவாசம் கொண்டவர்களாய், திருத்தூதர்களைப் போல இயேசுவையே அடையாள உணவாக உட்கொண்டவர்களாய், திருத்தூதர்களைப் போல தூய ஆவியினால் நிரம்ப பெற்றவர்களாய், இயேசுவுக்கு தங்களுடைய இரத்தத்தை சிந்தி சாட்சியம் பகிர்கிற அளவுக்கு இயேசுவை அன்பு செய்தவர்களாய் நீங்களும் நானும் உயிர்ப்பின் மக்களாய் மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.